அம்மா தாயே, என் சோதனைக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்துருச்சுன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. எதுக்காக என்னை இப்படி சோதிக்கிற தாயே? என் மேல உனக்கு அப்படி என்ன கோவம்? நான் டாலர்ல வைரத்தை வச்சு குழந்தை கழுத்துல தான் போட்டு விட்டேன். ஆனா அந்த டாலர் செயின் எங்க போச்சு? அதுல இருந்த வைரம் எங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியல. அந்த வைரம் கிடைச்சாதான் நான் மாறினே என் ஹஸ்பண்ட் சாருக்கும் இந்த உலகத்துக்கும் தெரிவிக்க முடியும். அந்த வைரம் எங்க இருக்கு? அது இருக்கிற இடத்தை நீ எனக்கு காட்டு. நீதான் காட்டி கொடுக்கணும். வாங்க, உள்ள வாங்க. உள்ள வாங்க. உட்காருங்க. மாப்ள வந்து உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. இவர்தான் மாப்ள. போட்டோல பாத்திருப்பீங்க. வணக்கம். வணக்கம்மா. இவங்க தான் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா. வணக்கங்க. வணக்கம்மா. அவர் மாப்பிள்ளையோட மாமா. வணக்கம். வணக்கங்க. சொந்த வீடா? இல்ல, வாடகை வீடுதான். உங்க இன்னொரு பொண்ணு இன்ஸ்பெக்டர்னு சொன்னாங்க, வாடகை வீடுன்னு சொல்றீங்க? இல்ல, எங்க பொண்ணு கை சுத்தம். சுத்தம். சரஸ்வதி அம்மா, உங்க குடும்பத்தை பத்தி ஏற்கனவே மாப்பிள்ளையோட அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன். நீங்க பொண்ணை வர சொல்லுங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டோம். 2 பேருக்கும் பிடிச்சிருச்சுன்னா மத்ததெல்லாம் பேசிக்கலாம். அதுவும் சரிதான். பொண்ணை வர சொல்லுங்க. இதோ வர சொல்றேன். அக்கா, கல்யாண கலை இப்பவே உன் முகத்துல வந்துருச்சு. வெளியே போய் இப்படியே வெக்கப்பட்டு பேசாம நிக்க போறக்கா? மாப்பிளைய நல்லா பாத்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லணும். சும்மா ரெடி. அம்மா, அழகா இருக்க. துர்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. நீ குந்தவைய கூட்டிட்டு வந்துறியா? சரிம்மா, நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். அம்மா, எத்தனை பேர் வந்திருக்காங்க? தரகரோட சேர்த்து 5 பேர் வந்திருக்காங்க. சரி, நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் வந்துருங்க. அக்கா, ஒரு நிமிஷம் இரு. பொண்ணை பார்த்த கையோட எல்லாம் தெளிவா பேசிருந்தங்க. பொண்ணு இப்ப வந்துருவா. சரிம்மா. ரஸ்டதெல்லாம் போதும், போலாமா? இந்தா வா. சரி, கொஞ்சம் லேட் ஆகுது. இதோ வந்துட்டாங்க. ஆரம்பத்துல அப்படி இப்படி தான் இருக்கும். சரியா? எல்லாத்தையும் ஆரம்பத்திலே பேச. ஒண்ணு வந்துட்டா பாருங்க. பாருங்க. ஈஸ்வரே, பொண்ணு நல்லா இருக்கா? பொண்ணு நல்லா லட்சணம் நல்லா இருக்கா மாமா? அக்கா,
நீயும் கொஞ்சம் மாப்பிளைய பாரு. குந்தவை எல்லாருக்கும் காஃபி கொடுமா. ம். பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணு பிடிச்சிருக்கா மாப்பிள்ளைக்கு? என்னக்கா மாப்பிளைய உனக்கு பிடிச்சிருக்கா? ம். என்னங்க பேசாம இருக்கீங்க? பொண்ணை பிடிச்சிருக்கா? மேற்கொண்டு பேசி முடிச்சிடலாமா? எங்க பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு 25 சவரன் நகை, அப்புறம் கல்யாண செலவு மொத்தமும் பொண்ணு வீட்லயே பாத்துக்கணும். கார் பைக்கெல்லாம் ஒன்றும் வேணாம். 5 பவுன் பிரேஸ்லைட் மட்டும் போட்டா போதும். தரகரே, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே, என்னால 20 பவுன் மட்டும்தான் போட. அம்மா, என்னம்மா? என்னது? நீ சும்மா இரு துர்கா. சரஸ்வதி அம்மா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். 5 பவுன் தானே கூட கேக்குறாங்க. பொண்ணுக்கு 5 பவுன், பிரேஸ்லெட் 5 பவுன், கல்யாண செலவு அது இதுன்னு அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட பணம் வேணும் தரகரே. ஏன் சக்திக்கு அவ்வளெல்லாம் முடியாது. அப்போ இந்த சம்மந்தம் முடியாது. ஐயோ, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்க, அப்பதானே அவங்களும் ஏறி வருவாங்க. இல்ல தரகரே, என்னால 20 சவரன் மட்டும்தான் முடியும். அதுக்கு மேல ஒரு குண்டுமணி கூட என்னால முடியாது. அம்மா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இவங்க இவ்வளவு உறுதியா இருந்தா நாம என்னங்க பண்றது? ஆமா ஆமா. பேசாம வேற சம்பந்தம் பார்க்கலாம். சரி சரி. வாங்க கிளம்புவோம். டேய் எந்திரா. எந்திரிங்க மாப்பிள்ள, போலாம். ஏய் எந்திரா, எந்திரிங்க. ஒரு நிமிஷம். நீங்க கேட்ட 25 பவுன் நகை, மாப்பிளைக்கு 5 பவுன்ல பிரேஸ்லெட், கல்யாண செலவு மொத்தத்தையுமே நான் பாத்துக்கிறேன். யாருங்க? ஆமா, நீங்க யாரு? அது எங்க வீட்டு மாப்பிள்ள, துர்காவோட வீட்டுக்காரரு. ஓஹோ. ஆமா சார், தேவி குர்பாப் கம்பெனிஸோட எம்டி சார் தான். ஓ. ஓஹோ. ம், ம். வணக்கம். 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 அப்புறம் என்னம்மா, தட்டை மாத்திக்கலாம்ல? அத்தை, எதையும் யோசிக்காதீங்க, தட்டை மாத்திக்கோங்க, நான் இருக்கேன். அம்மா, தட்டை மாத்திக்கோ. அப்புறம் என்னம்மா, தட்டை மாத்திக்கங்க. வாமா. மாப்பிள்ள, நீங்க வாங்க. அத்தை, வாங்க மாப்பிள்ள. வா. ம். இங்க வா. போயிட்டு நல்ல நாள் பார்த்து சொல்றோம். அப்ப நிச்சயத்தை வச்சுக்கலாம். ஆ. ஆ. சரிங்க,
இவங்களை அனுப்பிட்டு வந்துடுறேன். ஆ வாங்க. சரிங்க. எல்லாருக்கும் வரேன். வாங்க வரேன் வரேங்க. வரேன். சரிங்க. எதுக்கு மாப்ள? உங்களுக்கு தான் வீண் செலவு. ஐயோ அத்தை, இதை வீண் செலவுன்னு நினைக்கவே இல்லை. இந்த குடும்பத்து மாப்பிள்ளையா இதை என் கடமையா தான் நினைக்கிறேன். குந்தவை, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. சரிங்க அத்தை, அப்ப நான் வரேன். ம். வரேன். ஓ அம்மா பாத்தியா அக்கா வெக்கப்படுற அழக? இப்பவே இவளுக்கு கல்யாண கால வந்துருச்சு. சி போடி. நான் உள்ள போறேன். துர்கா, மாப்ள மனசு மாற ஆரம்பிச்சிட்டாருல? எப்படியாச்சும் அந்த வைரத்தை துர்காவுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிச்சு எடுக்கணும். அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். என்ன பண்றது? ஏய் நீயா? நீ எப்படி இங்க வந்த? முதல்ல வெளிய போ. உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். அதான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னது இது? ஃபர்ஸ்ட் நைட்ல வேர்த்து கொட்டுற மாதிரி இப்படி வேர்த்துக்குது உனக்கு? வேண்டாம், கிட்ட வராத. மரியாதையா வெளிய போயிடு. போறேன். அதுக்கு முன்னால உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறேன். அதுக்காக தானே செவர்லாம் ஏறி குச்சி உள்ள வந்திருக்க. வேண்டாம், சொன்னா கேளு. என் தங்கச்சி போலீஸ் ஆ, இன்ஸ்பெக்டர். நல்லா தெரியுமே. மினிஸ்டர்னு கூட பார்க்காம என் அப்பாவை அரெஸ்ட் பண்ண திமிரு பிடிச்ச துர்கா தான் உன்னோட தங்கச்சின்னு எனக்கு நல்லா தெரியும். உன் தங்கச்சி ஹிஸ்டரி எல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை நீதான். ஏய் கிட்ட வராத. நான் கூச்சல் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். கூப்பிடு, தாராளமா கூப்பிடு. எல்லாரும் வரட்டும். எல்லாரும் முன்னாடியும் உனக்கும் எனக்கும் ரொம்ப நாள் உறவு இருக்குன்னு போய் சொல்லுவேன். ஆனா இந்த விஷயத்துல நான் சொன்ன பொய்யத்தான் எல்லாரும் உண்மை நம்புவாங்க. ஏன்னா நம்ம வயசு அப்படி. நீ இல்லன்னு கதர்னாலும் எவனும் நம்ப மாட்டான். நான் சொன்ன பொய்யதான் உண்மைன்னு நம்பி நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசுவாங்க. அதுக்கப்புறம் உன் கல்யாணம் கோவிந்தா கோவிந்தா தான். அட பாவி, ஆ, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. ம், எதுக்கு ஏன் வாழ்க்கையில வந்து இப்படி விளையாடுற? வெரி சிம்பிள். ஒரே ஒரு நாள் நீ என் கூட இருக்கணும். நான் கூட இதை எனக்காக கேட்கல, உனக்காக தான் கேட்கிறேன். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன விட்டு. வேண்டாம், ப்ளீஸ் சொன்னா கேளு. என்ன விட்டுடு. என்கிட்ட வராத. இத பார், நீ எனக்கு தான் முதல்ல சொந்தம். அதுக்கப்புறம் தான் உனக்கு தாலி கட்ட போறவனுக்கு சொந்தம். அத மனசுல வச்சுக்க. இப்ப விட்டுட்டு போறேன், ஆனா உன்னை விட மாட்டேன். உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னா அது ஏன் கூட தான். நீ சம்மதிச்சாலும் சரி, சம்மதிக்கலனாலும் சரி, அது ஏன் கூட தான் நடக்கும். அது நடந்தே தீரும். நடத்தி காட்டுவேன். ரெடியா இருந்துக்கோ. பட்டா Ah!